இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜிஎஸ்டி வந்ததுனால எங்களுக்கு நிதி பாதிப்புன்னு ஒரு சில நேரங்கள்ல நிதியமைச்சர் பேசுறார் தங்கம் தென்னரசு. இவங்க நேரடியாக நிதி நிர்வாகம் சரியாக செய்யாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் மத்திய அரசு மேல் குறை சொல்லி அதை திசை திருப்புவதிலே கவனமாக இருக்கிறார்கள். மத்திய அரசு கல்வி திட்டங்களுக்கு கொடுப்ப வழக்கமாக எல்லா மாநிலம் கொடுப்போம், நம்ம மாநில அரசுக்கும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு சம்பளம் போட முடியல, இதுல பிள்ளைங்களுக்கு உதவி பண்ண முடியல, 450 கோடி வராதனாலதான் போச்சு, இப்படி பொய் சொல்லலாமா? முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர் திமுகவை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. திமுக அவங்களுடைய நிதி நிர்வாகம் சீராக இல்லை என்பதை புரிந்து கொண்டும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது 2 பேர் சொல்வதுமே தவறு. ஜல்லிக்கட்டை குழி தோண்டி புதைத்தவர்கள் இன்றைக்கு அவங்க படத்தை போட்டு பணியல்ல மாடு பிடிக்கிறத காட்டுறதும், துணை முதலமைச்சர் உட்கார்ந்து அவர் பையனை உட்கார வச்சு கலெக்டரை எந்திரிக்க வைக்கிறதையும் நம்ம ஜல்லிக்கட்டுல பாக்குறோம் இல்லையா? அப்ப அன்னைக்கு மக்கள் நம்மளை கண்டிச்சாங்க, இன்னைக்கு மறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் சொல்லி அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். மக்கள் எல்லாம் எங்கடா கவனிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா, தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்று தொடர்ந்து திமுக அரசு பேசுவது திறனற்றது, நிதியை நீங்க போராடி வாங்க வேண்டியது தானே, அது என்ன இப்ப புதிய குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. மதியம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு. எதிர்கட்சி தலைவர் நிதியை வாங்கணுங்கிறாரு, அவங்க நிதியை கொடுக்கலங்கிறாங்க. எங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு தெளிவான அறிக்கை பேட்டி கொடுத்திருக்காங்க. 11 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு 11 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு திட்டங்களின் மூலம். தமிழ்நாட்டிற்கு இந்த 11 ஆண்டுகள் நெருங்கி நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? இப்ப ஜிஎஸ்டி வந்ததுனால எங்களுக்கு நிதி பாதிப்புன்னு ஒரு சில நேரங்கள்ல நிதியமைச்சர் பேசுறார் தங்கம் தென்னரசு. ஆனால் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக ஆண்டு நிகர வருவாய் நேரடி வரி வருவாய் 34,000 கோடியாக இருந்தது. இன்றைக்கு 94,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இப்படி பல்வேறு முறைகளில் 34,000 54,000, அதுபோக டாஸ்மாக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், மற்ற லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஏறத்தாழ 1,20,000 கோடி வருகிறது. 34,000 கோடியிலிருந்து ஜிஎஸ்டிக்கு பிறகு 54,000 கோடி 60 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் மறுக்கிறாங்க, ஏன் மறைக்கிறாங்கன்னு புரியல. இவங்க நேரடியாக நிதி நிர்வாகம் சரியாக செய்யாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் மத்திய அரசு மேல் குறை சொல்லி அதை திசை திருப்புவதிலே கவனமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வித்துறைக்கு நம்மளே பட்ஜெட்ல 44,000 கோடி ஒதுக்குறோம். மத்திய அரசு கல்வி திட்டங்களுக்கு கொடுப்ப வழக்கமாக எல்லா மாநிலம் கொடுப்போம், நம்ம மாநில அரசுக்கும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு சம்பளம் போட முடியல, இதுல பிள்ளைங்களுக்கு உதவி பண்ண முடியல, 450 கோடி வராதனாலதான் போச்சு, இப்படி பொய் சொல்லலாமா? இது மாதிரிதான் அவங்க எல்லாம் கட்டுக்கதை. முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர் திமுகவை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. திமுக அவங்களுடைய நிதி நிர்வாகம் சீராக இல்லை என்பதை புரிந்து கொண்டும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது 2 பேர் சொல்வதுமே தவறு. இப்ப நம்ம பேசும்போது கூட நீங்க பல தரவுகளை நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. குறிப்பா தமிழ்நாடுடைய மாநில தலைவர் அவர்களும் நேற்று நீங்க சொன்ன மாதிரி பல தரவுகளை கொடுத்துருக்காங்க. இந்த தரவெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். மக்களை ஏமாத்துறது தானே எங்க கைவந்த கலையாச்சே. ஜல்லிக்கட்டு இப்ப நடக்குது, முதலமைச்சர் அவருடைய படத்தை போட்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டு, மாடு பிடிக்கிற வீரர்கள்லாம் மாடு பிடிக்கிறாங்க, ஜம்ப் பண்ணி மாடை பிடிக்கிறாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. எங்கடா இதெல்லாம் அந்த காலத்துல எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவோமோன்னு பயந்தோம். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்திய ஆட்சியில் இருக்கிற பொழுது ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் வனவிலங்குகள் பட்டியலில், புலி சிங்கம் கரடி பட்டியல்ல நம்ம வீட்டு காளை மாடையும் சேர்த்து ஜல்லிக்கட்டுக்கு மூடு விழா நடத்தினாங்க. ஏன்னா வனவிலங்குகளை காட்சிப்படுத்த கூடாது.
அப்ப ஜல்லிக்கட்டை குழி தோண்டி புதைத்தவர்கள் இன்றைக்கு அவங்க படத்தை போட்டு பணியல்ல மாடு பிடிக்கிறத காட்டுறதும், அமைச்சர்கள் போய் உக்காந்துக்கிறதும், துணை முதலமைச்சர் உட்காந்து அவர் பையனை உட்கார வச்சு கலெக்டரை எந்திரிக்க வைக்கிறதையும் நம்ம ஜல்லிக்கட்டுல பாக்குறோம் இல்லையா? அப்ப அன்னைக்கு மக்கள் நம்மளை கண்டிச்சாங்க, இன்னைக்கு மறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் சொல்லி அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். மக்கள் அதெல்லாம் எங்கடா கவனிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஒரு பொது மேடையில அநாகரிகமான ஒரு செயலா பார்க்கப்படலையா? ஒரு கலெக்டரை எழுப்பிட்டு தன்னுடைய மகனை அமர்த்துறது எப்படி பாக்குறது பொது மேடை? நிச்சயமாக அது அவர் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு அது புரிந்திருக்கிறதோ இல்லையோ, துணை முதல்வருக்கு நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். கலெக்டர் என்பவர் அந்த மாவட்டத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி. அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் போலீஸு, அவர் தான் நிர்வாகம், அவர் தான் ரெவென்யூ, எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் நினைச்சா என்ன உத்தரவு பண்ணாலும் போட முடியலாம். இந்த ஜல்லிக்கட்டை சரியில்லை, நிப்பாட்டை நீ ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதிகாரம் அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உள்ளவங்கள அவருக்காக வந்து எந்திரிச்சா கூட பரவாயில்ல, என்ன டெப்டி சிஎம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் பையனுக்காக எந்திரிக்க வச்சது வேதனையான விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் வேதனையா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.